அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 இணைந்து வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை என்ன பேசினாங்க. நம்மள மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் கிடைக்குமா? நம்ம எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துக்கு போறோம், சரியா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் போவோமா? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. யாருக்கு நல்ல திராணி இருக்கோ, யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க தான் என்ன செய்வாங்க. சரி, இப்போ நம்ம இவ்வளோ வேற இருக்கோம். வெளியே பாஸ்டர் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்காரு, பாஸ்டர் வரல, நம்ம எல்லாரும் ஓடுவோம். யார் ஃபர்ஸ்ட் போவா? நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? யார் ஃபர்ஸ்ட் போவா? இதுலேருந்து என்ன தெரியுமா? கிறிஸ்தவ ஓட்டத்தை நம்ம யாரும் ஒழுங்கா ஓடலை. ஒழுங்கா ஒரு கை கூட தூக்கலை. யாராவது ஒரு ஆள் நம்பிக்கையா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் தூக்கலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது என் மேல எனக்கே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்தா நான் என்ன செய்வேன்? நான் எத்தனை கதை சொல்லி கொடுத்தேன், 2 நாளா சொல்லி கொடுத்தேன். நான் விசுவாசத்திற்கான கதைகள். நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இன்னைக்கு நான் போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் அப்படி வாங்கி ஏன்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் அல்லேலூயா இல்லை. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எந்த மனுஷீக ஆவிகளையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவர் ஞானத்தின் ஆவியை நமக்கு தருவார். நேற்றைக்கு தடைகளை உடைக்கும் அபிஷேகம் அப்படின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு அந்த அபிஷேகம் அனாயிண்டிங். இப்போ ஒரு ஆளை ஒரு பதவியில உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். வைப்பாங்களா? சொல்லுங்க. பதில் சொல்லணும். அதே மாதிரி ஆண்டவர் ஒருத்தரை ஒரு பணிக்கு ஆயத்தப்படுத்தினாருன்னா அன்றைய காலகட்டத்தில் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? செலக்டட் பர்சன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், நாமினேட்டட் பர்சன். 2 பேரை எழுப்பி விடுறேன் நான். இப்போ பாஸ்டர் அவரே எழுப்பி விடுறேன். உங்களை எத்தனை பேருக்கு பாஸ்டருக்கு ஓட்டு போட பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேக்சிமம் அவரை தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் உங்கள் போதகர். யோசிப்பீங்க, இனி நம்ம இவருக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்தா இவருக்கு தெரியும் என்ன நினைப்பாரு பாஸ்டர். பாஸ்டர் நினைக்கிறத பார்க்க கூடாது. கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்று என்றைக்கு நினைக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். செழிப்புன்னா ஒரு செழுமையான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இந்த அபிஷேகம் அடிமை சங்கிலிகளை உடைத்தெறியும், ஏழ்மையின் கோட்டைகளை தகர்த்தெறியும், வறுமை என்பதை இல்லாமலாக்கும். அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? எங்க செழிப்பு இல்லையோ அங்கே செழிப்பை கொண்டு வருவது என் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அபிஷேகம் மட்டுமே. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு 3.5 வருட ஊழியத்தை ஜெயமாய் செய்ய ஒரே காரணம் அவர் மேல் இருந்த அளவில்லாத அபிஷேகம். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அபிஷேகம் அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண பயன்படுத்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னா அது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தர் எங்கே நம்ம போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே தான் கொண்டு போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். செய்தி நாம் கடந்து செல்வதற்கு முன்னதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிற என் நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. இங்கு பேசப்படுகிற சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்ப்பணிப்போடும் ஆசீர்வாதத்தோடும் நன்மையான ஈவுகளை கொண்டு வரும்படிக்காய் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன் சுவாமி. ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை என் ஜனங்களுக்கு கொடுப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கொடுப்பீராக. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளுக்கு கொடுப்பீராக. அபிஷேகம் கிரியை செய்யட்டும்.
தேவ வல்லமை இறங்கி ஒவ்வொருவர் மேலும் ஒரு பிரகாசத்தை கொண்டு வரட்டும் சுவாமி. அபிஷேகம் ஒரு வல்லமையின் அடையாளம். அபிஷேகம் நாம் பரலோகத்துக்கு போக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முத்திரையாய் இருக்கிறது. அந்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிற பொழுது நம்மில் அபிஷேகம் இருப்பதுதான் அவருடைய பிரசன்னத்தின் அடையாளம். Anointing is the presence of the Lord. அபிஷேகம் தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும் அப்பா. சங்கீதக்காரன் தாவீது நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அந்த அபிஷேகம் அவரோடு கூட இருந்தபடியால் பல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் ஒரு வித்தியாசமான அபிஷேகம். இயேசுவுக்குள் இருந்த அபிஷேகம் சர்வ வல்லமையின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் கிரியை செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுப்போம். நல்லவரே, இங்கு இருக்கிற குழந்தைகள், வாலிபர், பெரியோர் மேல, வெளியே இருந்து வார்த்தையை கேட்கிற குடும்பங்கள் மேல, தொலைக்காட்சி மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ பார்க்கிற பிள்ளைகள் மேல ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் ஊற்றும்படிக்காய், ஒவ்வொரு வார்த்தைகளும் கிரியை செய்யும்படிக்காய் அடிமையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23:5 வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். You anointed my head with oil. எதனால? எண்ணெயால. எண்ணெய் இல்லாத வீடு இருக்கா அன்னைக்கு? நான் இப்ப கேட்கிறேன், எண்ணெய், நான் பேசுறது கேக்குதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. மைக்ல தான் டவுட் வருது, இல்ல நான் ஒழுங்கா பேசலையான்னு தெரியல. இன்னைக்கு எண்ணெய் இல்லாத வீடு இருக்குதா? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் வீட்டுல எண்ணெய் இல்ல? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா வீட்லயும் எண்ணெய் இருக்கு. என்ன இருக்கு? எண்ணெய் எதுக்கு? அது ஒரு அபிஷேக தைலம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? You anointed my head with oil, my cup overflow. என் பாத்திரம் என்ன செய்யுது? சொல்லுங்க. களைஞ்சு போற அளவு உங்க கிச்சன்ல என்ன இருக்கா? சபையில இருக்கா? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா சொல்லுங்க. யார் தொடுறா? கர்த்தர் தொடுறா. அவர் தொடுறதுனால இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதனால என்ன நடக்குது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எதனால? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணனால. அந்த அபிஷேகத்தினால நன்மையும் கிருபையும் என்ன? சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து. நன்மையும் கிருபையும் உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடரும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. பிரதர், நீங்க ரொம்ப கஷ்டப்படாத. சில நேரம் 2 லைன் பாடுவேன், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த நேரம் நீங்க விட்டுருங்க, சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. ஏன் பாத்திரம்? ஹலோ உமா பிள்ளைகளா சொல்லுங்க. ஏன் பாத்திரம் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தைகள்னாலும் நிரம்பி வழிய போகிறது. பைபிள் சொல்லுது, உன் வாயை திறந்தா கர்த்தர் நிரப்புவா. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. அதான் நிறைவானது வரும்போது. என்னது? சத்தமா சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்னது? கேட்கலையே. எல்லாருக்கும் தேவை என்னது? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பணம், ஆசீர்வாதம். வேலைக்கு எதுக்கு போறோம்? சொல்லுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? இங்க வந்தா பணம் கிடைக்குமா? சொல்லுங்க. இங்க வந்து ஒழுங்கா ஆராதனை செஞ்சாதான் கைகள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதனையில் பிரியப்படுகிறவர் உங்க மேல ஒரு கண்ணை வச்சாருன்னா, நான் முதல் நாள் சொன்னேன், பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. சொல்லுங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும்
ஒரு ஆளை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நார்மலாக போவீங்களா? சபைக்கு வர மாதிரி நம்ம என்ன நினச்சி போகிறோம் தெரியுமா? எல்லாரும் எப்படி வருவாங்க சொல்லுங்க? நல்லா வருவாங்க. நம்மளாம் 4 பேரை போல எப்படி போனோம்? அந்த எண்ணம் மட்டும் வாய் திறந்து வருது பார்த்தீங்களா? நான் அபிஷேகத்தை கேட்டாலோ வேற என்ன கேட்டாலும் அங்கே ஒரு வாயம் திறக்கல. இந்த ஸ்திரீகளுக்கு பழக்கத்தை சொன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க 4 பேரை போல போகணும். எனக்கு இந்த 4 பேரை போல போறது பிடிக்காது. நான் தனியா தெரியும். எப்ப அது தெரியும் தெரியுமா? நீங்க நகை போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணா இல்ல, பரிசுத்த ஆவியானவங்க கூட வந்தா உங்களை டிஃபரெண்டா பார்ப்பாங்க. அதுதான் அழகு. அப்பா வீடு சந்தோஷத்தின் வீடு. என் வீடு என்ன வீடு கிடையாது. 2 வீடு உண்டு. ஒண்ணு நீங்க குடியிருக்கிற வீடு, ஒண்ணு என்னது? உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் இங்க வாசம் செய்கிறான். பவுல் சொல்லுவார்ல, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை ஆலயத்தை கெடுக்க மாட்டார், ஒன்னே கெடுத்துருவார். சோ நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயம்னா சரி, ஒரு இருதயம் இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்குவோம். எவ்வளவு இருக்கு? கையை வைங்க. நான் கேட்குறப்ப உங்களை அதெல்லாம் இருக்குன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஒரு ஆமேன்னு சொல்லணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இருதயம் எவ்வளவு இருக்கு? கை வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இது உங்க இருதயம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்க இதுக்குள்ள யார் இருக்கான்னு நான் சொல்றேன். இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருல்ல. நேற்று பாசத்தினர் அழகா புறா வந்து அசைவாடிட்டு போச்சுன்னு. இதுக்குள்ளாடி புறா அசைவாடணும். அந்த புறா குட்டியோண்டு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் அடிக்கடி கவலைப்படுறேன். அப்படி சொல்லுங்க. அந்த கையை அப்படியே தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கடைசி ஒழுங்கா சொன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போவேன். சொல்லுங்க, எனக்கு இருதயத்துல சில கவலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கையை தூக்கி அல்லேலியா சொல்லுங்க. சில ஆட்கள் என்ன திட்டுறதுனாலையும் குடும்பத்தில் உள்ள காரியங்களும் சிலருக்கு மேல எனக்கு சின்ன விசனை இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. போய் சொன்னா ஆவியானவருக்கு தெரியும், எனக்கு கவலையே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், சொல்லுங்க, கோபம், பொறாமை, எரிச்சல், வன்கண், வேசித்தனம் எல்லாம் எங்கதான் இருக்கு? இந்த டப்பா எவ்வளவு போல இருந்து தூக்குங்க. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எப்படி? இதுக்குள்ள என்னெல்லாம் இருந்து கண்டதையும் கடியதையும் வச்சுக்கிட்டு நீரும் உள்ள இரும். அவருக்கு வேற வேலை இல்லை, உங்களை விட்டுரும். இப்போ ஸ்திரீகளும் குடிக்கிறாங்க. கொஞ்சம் கதை சொன்னேன் இல்லை? சாப்பிட்ற சாப்பாடு உங்களை தீட்டுப்படுத்தாது. குடிப்பழக்கம், போதை பழக்கம் எல்லாம் இருந்தால் எல்லாம் எங்கே தான் போகணும்? தாண்டி தான் போகணும். அல்லேலூயா. சத்தமா. இது எல்லாம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த பொருட்களை போல கொஞ்சம் ஓரமாக தான் இருப்பார். புரிஞ்சுதா? இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது. இப்ப பாடுவீங்களா? 2 கை தூக்கி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில்
கஷ்டமா இருக்கிறீங்க, வருத்தமா இருக்கிறீங்க, துன்பமா இருக்கிறீங்க, துயரமா இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவ போனே எடுக்க மாட்டான் அந்த நேரம். அல்லேலூயா. ஆமா, உண்மையா இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலியா இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்கு, ஹாஸ்பிட்டல் போக முடியல, யாராவது வந்தாதான் என்ன செய்ய முடியும்? ஃபோன் பண்ணுவோம், யாருமே எடுக்க மாட்டான், ஆட்டோக்காரனே எடுக்க மாட்டான், பக்கத்து வீட்லயும் ஆள் இருக்காது, ஒன்றும் பண்ண. யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? பயப்படாதீங்க, எல்லா சூழ்நிலையிலும் என் ஆவியானவர் உங்களோடு கூட உண்டு. சொல்லுங்க. கொஞ்சம் கவலையா இருந்தா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, கொஞ்சம் துக்கமா இருந்தா 2 லைன் மட்டும் பாடுங்க. எப்படி? வாரும் தூயாவியே உன் பிரசன்னத்தை உங்க வல்லமையினால் என்ன நிரப்பி. என்ன அட்டாக் வந்தா கூட அந்த நேரம் ஆள் இல்லைன்னா என் ஆவியானவரை கூப்பிட்டீங்கன்னா அதை கூட ஆவியானவர் மாற்றுவார். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுக்கு இல்லாமை வருகிற பொழுது, தரித்திரம் வருகிற பொழுது, பாத்திரம் வெறுமையா இருக்கிற பொழுது, ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கேன்னு சொல்லுங்க. அந்த வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் நிரப்ப அருளாதர் இயேசு மட்டுமே உண்டு. அல்லேலூயா. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? உள்ள இருக்கிற அவர் சொன்னார்லாம், இந்த டம்ளர்ல நான் இன்னொரு டம்ளர்ல இருந்து தண்ணி விடுறேன்னு வைங்க, நான் விட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த தண்ணி அழுக்கு தண்ணினா என்ன தண்ணி? கலக்கி செம்மண்ணெல்லாம் போட்டு வச்சு நான் திரும்ப திரும்ப நல்ல தண்ணி விடும்போது இந்த இடம் எல்லாம் தண்ணி ஆகும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த கப்பில் என்ன தண்ணி இருக்கும் தெரியுமா? கலங்கின தண்ணியா இருக்கும். சொல்லுங்க. அழுக்கு தண்ணியா? நல்ல தண்ணி. நம்முடைய நல்ல ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அப்ப இந்த பாத்திரம் சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? அவர் உள்ள வர வர, அவர் அசைவாட ஆட, கொஞ்சம் கொஞ்சமா கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் போகும்போது அந்த பாத்திரம் சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப அந்த பாத்திரம் ஓவர்ஃப்ளோ ஆகும். தாவீது சொன்னது போல, சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? சத்தமா. இப்ப எனக்குள்ள என்ன வரம் தெரியுமா? ஷாலோம் சொல்லுங்க. சமாதானம் கடந்து வரும். ஆவியின் கனிகள் கடந்து வரும். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். நிறைய பாஸ்டர் மாற்ற கூட இப்ப நீடிய பொறுமை கிடையாது. ஒரு அல்லேலூயா. ஆமா சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு பொறுமையே இல்லை சிஸ்டர். என்ன இல்லை? என்கிட்டே சொல்லிங்க சொல்ல, எனக்கும் சில நேரம் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. ஆனா எப்ப எனக்கு பொறுமை இருக்குன்னு தெரியுமா? பைபிள் படிக்கும் போது மட்டும் பொறுமை இருக்கும். எத்தனை மணிக்கூர் விட்டாலும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தால் ஃபோனை சைலண்ட்ல போடுவேன், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மணிக்கணக்கா படிப்பேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுவார். நீங்க அதிகமா வேதத்தை நேசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நேசிப்பார். அதிகமா வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தா இங்க என்ன இருக்காது? இந்த டப்பாயில கவலை இருக்காது. ஒரு மனுஷனுக்கு 2 இருதயம் வேணும். என்ன தெரியுமா? பைபிள்ல சொல்லல, ஜெகதா சொல்றா. 2 இருதயம் எதுக்குன்னா, இந்த பிரதர் என்ன புகழ்ந்து பேசுவார். இந்த பிரதர் எப்படி பேசுவார்? அந்த பிரதர் அடிக்கடி இவ போற போக்க பாரு அங்க எங்கன்னு அவர் 4 தடவை ஏதாவது சொல்லுவார். எனக்கு நல்லது பிடிக்குமா கெட்டது பிடிக்குமா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா பிறர் என்னை குறித்து தவறாக பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் ஒரு டஸ்ட்பின்ல போடணும். நல்ல இருதயத்தில் எதை போடணும்? நம்மளை குறித்து வரக்கூட நல்ல வார்த்தைகள். அப்ப நம்ம வாழ்க்கை சீரா இருக்கும். பாருங்க, அவன் பேச இதெல்லாம் அடிக்கடி மண்டையில வரக்கூடாது. அவங்க பேசுறது இவங்க வராம இருக்கணும்னா யார் இருக்கணும்? ஆவியானவர். அவர் அசைவாட இடம் கொடுக்கணும். இவ்வளோத்துக்குள்ள அசைவாட முடியுமான்னு கேட்கல. ஒரு குட்டியோண்டு புறாவை அவர் அழகா அசைவாட முடியும். ஆனா அங்க என்னெல்லாம் இருக்கக்கூடாது? கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வன்கண், பொறாமை, எரிச்சல் எல்லாம் இந்த குடோன்ல இருக்கக்கூடாது. அங்க ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும், வரங்கள் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வரங்கள் கனிகள் பொழிய வேணும், வல்லமையோடு வாழ வேணும். சொல்லுவீங்களா? வரங்கள் கனிகள் பொழிய வேணும், வல்லமையோடு வாழ வேணும். கைதட்டி. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? பிரதர் தெரியுமா இந்த பாட்டு? தெரியாது. ஆமென். அப்ப நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு வரங்கள் வேணும், கனிகள் வேணும், நான் வல்லமையா வாழணும். எப்படி வாழணும்? நேத்தைக்கு சொன்னோம், இயேசுவானவருக்குள்ள அபிஷேகம் இருந்து பரிசுத்த ஆவியானவரும் வேற யாரா இருந்தா சொல்லுங்க, தேவனும் இருந்தார். அதனால இவர் நன்மை. எனக்குள்ள தேவன் இருக்கணும், ஆவியானவரும் இருக்கும். சொல்லுங்க, எனக்கு தேவனும் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். நாங்கள் சொல்லுவார் தெரியுமா? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், நாங்கள் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? எப்போ? எனக்குள்ள ஆவியானவர் வேணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் வேணும்னா வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வாசிங்க ஒருத்தங்க. வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. முதலாவது வாசிக்கிறவன். சரியா? நான் எந்த கூட்டத்தில் இருக்கோம் நம்ம பார்க்கலாமா? நான் நல்லா பைபிள் வாசிப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் விளக்குனாரோ சிஸ்டர் சும்மா அல்லேலூயா சொன்னதுனால சொல்லப்படாதுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய செய்தி கேட்பேன், ஒண்ணுல மொபைல்ல கேட்பேன், இல்ல இப்ப சபையில போய் கேட்பேன், இல்ல டிவியில கேட்பேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கிறவன் பாக்கியவான். கேட்கிறவன். 3வது கதை என்னது பிள்ளை? படி நீ. இந்த பைபிளை இப்படியே தூக்குங்க. இதில் எழுதி இருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கைக்கொள்ளுகிறவர்கள் அப்படி தூக்கி வர. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் 2க்கும் குறைவா இருந்து இதுக்கு கூடுதலா இருக்கு. நம்ப முடியுமா? எனக்கு என்ன தெரியும்னா வாசிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. சரியா? இதுவரை நான் போன சபையில யார் நிறைய உண்டு? நீங்க எதுக்கு தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாசிக்கிறவர்கள் அநேகம் உண்டு. 2வது கேட்கிறவர்கள் அநேகம் உண்டு. 3வது இதை கைக்கொள்ளுகிறவர்கள் குறைவாக உண்டு. ஆமா, நான் வேற யார்ட்டையும் கேட்கல. பாஸ்டர் இதுல இருக்குதெல்லாம் நம்மளால கை கொள்ள முடியுமா? அனைத்தையும் கொள்ளணும். கொள்ளுகிறோமா? கோபம் வருதா? எரிச்சல் வருதா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? அப்ப எப்படி இது என்னுள்ள இருக்கிறது? முதல் 2ல தான் நான் நிக்கிறேன். நீங்க எங்க நிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு பார்த்தா நீங்க எல்லாரும் 3வது இடத்துலயும் நான் முதல் இடத்துலயும் நிக்கிற மாதிரி இருக்கு. முதல் இடம் நாங்க வாசிக்கிற கூட்டத்துல. நேற்று அந்த சிஸ்டர் சொன்னாங்க தெரியுங்க, ஒரு வசனத்தை வச்சு 1000 வசனம் எடுத்து வைப்பாங்க. அது எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்னில் ஆவியானவர் இடைபடுவதை பேச என்னால முடியும். நீங்க நினைச்சா உங்களால கை கொள்ள முடியும்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம் சொந்தமாகும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆவியின் வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. அவனுடைய ஞானத்தை போதிக்கும் வசனம். சொல்லுங்க. அற்புதங்களை செய்யக்கூடிய காரியம், விசுவாசம், பயங்கரமான வரங்களை எல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? வேதத்துல வச்சிருக்கார். ஒரு ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நிச்சயமாய் உனக்குள்ள எல்லா வரங்களும் கனிகளும் நிச்சயமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. இப்ப பாருங்க, தாவீது சங்கீதம் 23:5 சொன்னதை திரும்ப கொண்டு வரேன். அவர் சொல்றாரு, நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் வரங்களால நிரம்பி வழியுது, கனிகளால நிரம்பி வழியுது, சமாதானத்தினால நிரம்பி வழியுது, ஆசீர்வாதத்தினால, தைரியத்தினால. இப்ப இங்க பொறாமை இருக்குமா? எரிச்சல் இருக்குமா? தாவீத சவுல் காய்மகாரத்தோடு பார்த்தான். ஆனா தாவீது ஒரு நாளும் சவுலை எப்படி பார்க்கல? காய்மகாரத்தோடு பார்க்கவில்லை. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். சவுல பொல்லாத ஆவி துன்பப்படுத்தும். என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. இந்த பொல்லாத ஆவி துன்பப்படுத்தும் போது இந்த தாவீதை கொண்டு வருவாங்க. தாவீது சுரமண்டலத்தை எடுப்பான். எடுத்து என்ன செய்வான்? வாசிப்பான். அவன் இந்த பொல்லாத ஆவி போனோன்னு பிரேயர் பண்ணினதே கிடையாது. பிரதர் அழகா கீபோர்டு போடுறது போல அவன் வேலை என்னது? சுரமண்டலத்தை எடுத்து இவன் வாசிக்கிற பொழுது அந்த சவுலுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி விலகி ஓடும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சத்தமா. அவன் சொல்லும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையில். ஒரு அல்லேலூயா. எந்த வேளையிலும்னா என்ன? துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் துயர் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் எல்லா சூழ்நிலை அப்பாவை என்ன செய்யணும்? துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய். ஒரு அல்லேலூயா.
ஒரு பஸ்ஸு இங்கேருந்து சென்னைக்கு போகுது. எங்கே போகுது? டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு சீட் இருக்குது. பொதுவாக கண்டக்டர் எடுத்தவங்க சில வேறு யாராவது இருப்பாங்க. அதில் நான் உட்காந்துருக்கிறேன். சரியா? ஏறின நேரத்துலேருந்தே நான் உறங்கி விழுந்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? சில டிரைவர் ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் உறங்கி இருந்தால் அவருக்கு என்ன வர, எப்போவாது சைடு பார்க்காம இருப்பார். என்ன பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஒரு வாயம் திறக்காமல் இருந்தால் நானும் படபடா ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சேரில் ஹாயாக அப்படி உட்காந்து ஜென்ரலாக நிமிந்து எந்த காலத்திலும் இப்படியே பாடுறீங்க. என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? கேமரா உங்க பக்கம் திருப்பிடுவோமா? ஒரு அலையா சொல்லட்டா சத்தமா? சடுதியான ஆசீர்வாதம் வேணும்னா தாவீதை போல ஒழுங்கா பாடணும். எப்படி பாடணும்? ஒழுங்கா பாடணும். ஹல்லேலூயா. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே. தீ போல அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு செழிப்பு வேணும்? எத்தனை பேருக்கு பெருக்கம் வேணும்? சிஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பாஸ்டர்மா அப்பப்ப, ஏன்னா நான் சில நேரம் திருப்பி சொல்லிடுவேன், அதனால தூக்கிட்டு தாத்து போடுறாங்க. அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார். நான் விளையாட்டா சொல்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேணும், அபிஷேகம் வேணும், வரங்கள் வேணும், கனிகள் வேணும். சத்தம் பரலோகத்துக்கு போகணும். அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற யாரும் கிட்டாது. வேணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு லைன் சொல்லுங்க. கொஞ்சத்தில் நான் உண்மையா இருந்தால் கிடையாது, பரலோகம் எனக்கு சொந்தம். சொல்லுங்க. கொஞ்சத்துல அநேக அதிகாரி உலகத்திலையும் தருவார், அங்கேயும் தருவார். நான் சொல்றேன், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா பரலோகம் எனக்கு கிடைக்கும். ஆனா பொய்யா சொல்லி வாழ்ந்தேன்னா நான் நரகத்துக்கு போவேன். சொல்லுங்க. பயமா இருக்கோ? பொய்யா சொல்லி வாழ்ந்தா எங்க போயிருவேன்? நரகத்துக்கு போயிருவேன். ஹல்லேலூயா. இப்ப ஓவர்ஃப்ளோயிங் கிஃப்ட் ஆண்டவர் தரணும். நான் ஏதேன் தோட்டத்துல ஒரு 4 நதி இருந்து தெரியுமா? 4 நதி. சரியா? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறார். அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு தேவையானதை உண்டு பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனான். அவனுக்கு எந்த வேலையும் ஆண்டவர் உருவாக்கி வைக்கல. அவனுக்கு கொடுக்க போவதற்காக கர்த்தர் வைத்திருந்த வேலை துதி மட்டுமே. என்னது சொல்லுங்க? துதி மட்டுமே. 24 hours வீட்டில் வேலை செஞ்சாலும், சமையல் பண்ணாலும், வீடு பெருக்கினாலும், கூட்டினாலும், என்ன பண்ணாலும், வேலைக்கு போனாலும் உங்கள் இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். அந்த இருதயத்திலே துதி நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் அங்கே அசைவாடுகிற பொழுது அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பெருக்கத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. 2:10. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. எப்படி? ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. எப்படி? ஒரே ஒரு நதி. கை வச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு நதி. அது பிரிஞ்சு எத்தனை ஆறா போச்சு? 4 பெரிய ஆறுகள். முதல் நதி அவர் பெரிய ஆறுன்னு சொல்ல, ஒரு நதி. ஹல்லேலூயா. அது எப்படி பிரியுது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 4 பிரியுது. ஏன்? ஏதேனுக்கு தண்ணி பாயதுக்கு ஒரு நதி போதாதா? சொல்லுங்க. அவர் நட்ட ஜீவ விருட்சங்களுக்கு ஒரு நதி போதாதா? நட்டவருக்கு தான் தெரியும் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்று. 4 பக்கங்களின் செழிப்பை கொடுப்பதற்காக அவர் 4 நதிகளை உண்டு பண்ணார். 2:11 வாசிங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும். எப்படி? ஒரு நாடு ஃபுல்லா ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். கை வச்சு சொல்லுங்க. சுத்தி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீடை சுற்றி ஓடும், என் சபையை சுற்றி ஓடும், என் தேசத்தை. அந்த எமீமா அம்மா மட்டும் சுத்துறாங்க, வேற எல்லாரும் சும்மா இருக்கிறீங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்களை விட நான் பெருசோ சின்னதோ, நான் சொல்றதை சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்.
சத்தமா. ஒரு பொண்ணு பாருங்க, காசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷம் ஆச்சு. சிஸ்டர் என்ன என் கஷ்டம், என் வீட்டில் ஒரு நாள் என்ன இருக்காது, காசு இருக்காது. நான் சொன்னேன், ஏசப்பா 5 அப்பம் 2 மீன் என்ன செஞ்சார், கிடைச்சோன்னா கையில் எடுப்பார், முழங்கால் போட்டு. அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு 10 ரூபா கிடைச்சாலும் நீ அதை என்ன செய், முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வை, வச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ண ஆரம்பி. ஆண்டவர் உனக்கு பெருக்கத்தை கொடுப்பார். அன்னைக்கு 3000 ரூபா கூட இல்லை அவள்கிட்ட. இன்னைக்கு அவள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். யாருக்கு கிருபை? கீழ்ப்படிதல், அலங்காரம். அந்த ஒரு நதி ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடிட்டு, ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிலா தேசத்தின் பொண்ணு நல்லது. அப்ப எல்லா பொண்ணும் நல்லது இல்ல, எல்லா ஸ்திரீகளும் நல்லவர்கள் அல்ல, எல்லா புருஷர்களும் நல்லவர்கள் அல்ல. கர்த்தர் நேசிக்கிறவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதியிருப்பார், ஒரு நதி உண்டு, அதற்கு தேவன் அதிகாலையில் சகாயம் பண்ணுவார். எப்போ? அப்ப நீங்க எப்போ எழும்பணும்? விடியற் காலையில எழும்பி கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த வசனத்தை தொடர்ந்து படிமா. அந்த தேசத்தின் பொன் நல்லது. நான் சொல்லிட்டேன், அடுத்த வசனம் சொல்லு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும், அது அடுத்த தேசம். எப்படி? எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆறு ஐப்ராத். ஆனா இங்க ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லல. ஆவிலா தேசத்துல ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, பொன்னு இருக்கு, கோமேதக கல் இருக்கு, அப்புறம் பிதலோகு, அது ஒரு பிசின். என்னது? இதெல்லாம் எங்க இருக்கு? ஏதேன்ல. அப்ப ஏதேன் செழிப்பா இல்லையா? இந்த செழிப்பை அனுபவிச்சிருக்கலாம் இல்ல? ஆதாம் ஏவாளுக்கு அனுபவிச்சாங்களா? யாரு கீழ்ப்படிஞ்சாங்க? சாத்தானுக்கு. நம்ம சாத்தானுக்கு கீழ்ப்படிவோமா, ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோமா? ஆவியானவருக்கா? அப்ப கை தூக்கி வரல இல்லையா சொல்லுங்க. ஆவியான எங்கள் தேவா, வல்லமையுள்ள எங்கள் தேவா. கண்ணு மூடி கை தூக்கி பாடுவீங்களா? ஆவியான எங்கள் தேவா, வல்லமையுள்ள எங்கள் தேவா, காற்றாக இறங்கி வந்தவரே, கண்மணி போல என்னை காத்தவரே, காற்றாக இறங்கி வந்தவரே, கண்மணி போல என்னை காத்தவரே, உந்தன் வல்லமை பெரியது, உந்தன் அற்புதம் பெரியது, ஆவியான எங்கள் தேவா, வல்லமையுள்ள எங்கள் தேவா. ஒரு அல்லேலூயா. யாராவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா திருப்தி ஆகுமா? உங்களுக்கு தேவை இருக்கு, இப்போ ஒரு தேவை இருக்கு, ஜஸ்ட் அட்லீஸ்ட் பணம்னே வச்சுக்கோ, இல்ல கல்வின்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று யாராவது தந்தா நமக்கு திருப்தி ஆகுமா? அவ சொல்றதானே கேட்காதீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லும். எனக்கு பதில் சொன்னாதான் பிடிக்கும். அப்பா தான் அப்பா ஆசீர்வதிப்பான். அப்பா சொல்லியிருக்காருல, வாய எப்படி திறந்தா நிரப்புவார். அதுக்கு தான் ஜெகதா சும்மா சும்மா சொல்ற, வாய திறங்க. ஒரு அல்லேலூயா. நீங்க எங்கேருந்து நிரம்பி தான் போகணும். இந்த 3 நாளை நீங்க லைஃப்ல மறக்க கூடாது. ஆண்டவர் தொடர்ந்து அடுத்தடுத்து உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தின் பலகணிகளை திறந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நீங்க ஜெபிக்கிறீங்க, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களையும் என்னையோ கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. எபிரேயத்துல ஹீப்ரூல சின் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. SHIN. SIN என்னது? சின், பாவம். இந்த சின்னா ஒன் ஹூ இஸ் மைட்டி டு சப்ளை அவர் நீட்ஸ். நமக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்குகிறவர். யாரு? நமக்கு தேவையான ரேஷன் கடைய, அந்த ரேஷன் கடைக்கு அதிகாரி இருப்பாங்க, அவங்களை என்ன சொல்லுவோம்? வட்ட வழங்கல் அலுவலர் அப்படி சொல்லுவோம்ல. வட்ட வழங்கல் அலுவலர்னு சொல்லுவோம். எதுக்கு? அவங்க தான் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? வழங்குவார்கள். அதுபோல இந்த உலகத்துக்கு தேவையான மழை முதற்கொண்டு, அபிஷேகம் முதற்கொண்டு, ஆசீர்வாதம் வரைக்கும், ஜீவன் வரைக்கும், பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அவர் வழங்குகிற தேவன். யாரு? யாரு? வழங்குகிற தேவன். சரி,
நான் ஓப்பனாகவே வரேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே 10,000 ரூபாய்க்கு குறையாமல் என் பீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லையா சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டு வரல, பாஸ்டர் பார்க்க மாட்டார், நான் மட்டும்தான் பார்க்குறேன். பொய் சொல்லாமல் கை தூக்கி சொல்லுங்கள். குறைவாக தானே இருக்கு. அப்போ உண்மை தானே, நம்பலாமா பிரதர்? நீங்கள் பார்த்தீங்க தானே, யாரும் கை தூக்கல இல்லை. நீங்கள் ஒழுங்காக உண்மை சொன்னால் நான் ஒரு கதை சொல்லி தருவேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்குதா வேணுமா? வேணும்னு சொல்கிறவங்க 2 கை தூக்கி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் ஒரு 3 லைன் சொல்கிறேன், சரியா? நல்லா கவனமாக கேளுங்க. 3 வார்த்தை சொல்கிறேன். சின் சொல்லுங்க. ஷின், ஷெஃபா, ஷாலோம். திரும்ப சொல்லுங்க. சின், ஷெஃபா, சொல்லுங்க, ஷாலோம். ஷாலோம்னா என்னது? எப்போ தெரியுமா சமாதானம் வரும்? கடனே இல்லாமல், ஒரு வியாதியுமே இல்லாமல், வீட்டில் ஒரு நெருக்கடியுமே இல்லாமல், பிள்ளைங்க எல்லாம் சுத்தமாக கீழ்ப்படிஞ்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது, வீட்டுக்காரர் நம்ம விருப்பத்துக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தரும்போது, இல்லையோ? உங்களுக்கு அப்படிலாம் ஆசை இல்லையோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு முழுமை வரம் பாருங்க, அது என் அப்பாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். கைதட்டி அல்லேலூயா சொல்லுமா. 5 அப்பம் 2 மீன் தாயா இருக்கு, இதை வச்சு என் பிள்ளைகளை போஷிக்க முடியாது. அப்பா நினைச்சானா 5 2 7 தான், 5 2 12 தான். ஆனா அவர் என்ன பண்ணான்னா 12 கூட நிறைய 2 10, அப்படிதானே? எத்தனை பெருக்குனா 10, கூட்டுனா 7. ஆனா மீதி எவ்வளவு வருது? எந்த கணக்கிலையாவது நிக்குமா? நான் நேத்தைக்கே சொன்னேன், என் அப்பா எல்லா விதத்திலும் வித்தியாசமானவர். ஒண்ணுமே இல்லைனாலும் உருவாக்குவான். கற்பத்துல கனி உண்டாகவே செய்யாது, ஆனா என் ஆண்டவர் உண்டாக்குகிறவர். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 இல்லை, அந்த பிள்ளைக்கு 14 15 வயசு ஆயிட்டு. நான் ஊழியத்துக்கு வர முன்னாடி நடந்த சம்பவம். ஆண்டவர் அப்போவே என்ன கொஞ்சம் நல்லா நிரப்பி வச்சிருந்தார். நான் கேட்டு தான் வாங்கினேன் அபிஷேகம். அப்போ ஒரு டாக்டரோட மனைவி 7 தடவை கன்சீவ் ஆகியிருக்காங்க. 5 தடவை அவங்க குழந்தை, அவங்க சொல்கிறாங்க 5 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஆகும்போது கருவாடு மாதிரி பிறக்கும். எப்படி பிறக்கும்? வளர்க்க முடியுமா பிள்ளைய? அப்போ கருவாடு மாதிரின்னா அது என்ன பிள்ளை? உலர்ந்து ட்ரையான பிள்ளை. அல்லேலூயா. 8வது தடவை யாரோ சொன்னாங்களாம், இப்படி ஒரு பிள்ளை மிளகு மூட்டில் இருக்குது, அவளை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்கன்னு. வருஷம் 15க்கு மேலே ஆகுது, சரியா? இப்போ பிள்ளை ஊழியத்தில் ஒர்ஷிப் பண்ண தொடங்கியாச்சு. கர்த்தர் அவங்களுக்கு சபையும் கொடுத்தாச்சு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நீங்கள் டெய்லி வாங்க அப்படின்னு. கொஞ்ச நாளாவது வாங்க, எனக்கு கையை அவங்களுக்கு மேலே வைக்கணும், அதுக்காக அவங்க இது பண்ணாங்க. டெய்லி போவேன், அப்போவே டெய்லி 1000 500ன்னு தருவாங்க. தந்து என்னை கொண்டு விடுவாங்க. சில நேரம் இவங்க கொண்டு விடுவாங்க, இல்லைன்னா அவங்க திரும்பி கொண்டு விடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு தடவை என்னை கையை என்ன செய்யணும். ஆனால் அவங்க நம்பிக்கை பாருங்க, அவங்களுக்கு அழகான குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வாரம் இருக்கும்போது இந்த டாக்டருக்கு டிரான்ஸ்ஃபர். இவங்க மனசெல்லாம் யார்கிட்ட இருந்து தெரியுமா? யார்கிட்ட இருந்து அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு. இன்னைக்கு டெலிவரி அட்மிட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணார். டாக்டர் சொல்கிறாரு, பிள்ளையும் தாயும் சேர்த்து காப்பாற்ற முடியாது, ஏதாவது ஒன்றைத்தான் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும், கையெழுத்து போடுங்கன்னு. இவர் போடுவாரா? இவர் சிஸ்டர் ஃபோனே எடுக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? திரும்ப அடிச்சு டைம் போயிட்டே இருக்குன்னு டாக்டர் திரும்ப அடிச்சு. நான் சொன்னேன் கையெழுத்து போடுங்க. எப்படி? நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஐசி வார்டுக்கு வெளியே நின்று நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் இங்கே ஜோம் பண்ணுறேன். நைட்டு நடக்குது அந்த சம்பவம். நான் ஜெபிக்கிறேன் பாருங்க, ஒரு கருமையான உருவம் நான் அப்படியே பார்க்குறேன். கேரளாவில் நடக்குது இது. இந்த தாயிடத்தில் போய் உள்ளாடி கையை வச்சு அந்த பிள்ளை இப்படி எடுக்கிறான், திரும்ப உள்ள போடுறான். என்னதோ எடுத்து போடுற மாதிரி, இந்த பந்து விளையாடுற மாதிரி. நான் நினைச்சேன், அப்ப இவர் சொன்னது சரிதான், கண்டிப்பா இந்த குழந்தை என்ன செய்யாது, இவன் தரமாட்டான். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிள்ளையும் தாயும் சுகமாக வருவார்கள். நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு விஷன் பார்த்தேன், நீங்க பயப்படாதீங்க, ஆனா கர்த்தர் நல்ல ஒரு மகளை தருவார் அப்படின்னு. இன்னைக்கு அவருக்கு ஆண்டவர் ட்ராண்டத்தில் ஒரு சபையும் கொடுத்து, பிள்ளை படிக்குது, பிள்ளை ஊழியத்திற்கு அதிகாரத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் ஏன் உங்கள்ட்ட கீழ்ப்படிய சொன்னேன் தெரியுமா? நம்பின ஆசீர்வாதம். நீங்க என்ன நம்ப வேண்டாம், நான் சொல்லுகிற ஆவியானவரை நம்புங்கள். அவர் உங்களோடு கூட வருவாரானால், உங்கள் பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வாரானால், நம்முடைய பிள்ளைகள் சீரும் சிறப்பாய் வாழ்வார்கள். அவர்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எனக்கு நிறைய சாட்சி சொல்ல முடியும். நான் அதெல்லாம் கூப்பிட்டு போட மாட்டேன்.
ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையா இருக்கும், வால் பிரச்சனையா இருக்கும், கட்டி கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவார். கட்டி இல்லை என்னத்த கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, ஒருவேளை பேபி டெலிவரியில என்ன செய்யும் பொண்ணு. ஆமா, அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் 2 குழந்தை கொடுத்தா. டெலிவரி டைம்ல பயம் காட்டுவாங்க. ஆனா என் கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன நம்பு. யார? டாக்டர் நம்புறியா? அந்த பிள்ளைங்களும் அம்மாவையும் நம்பாது. யாரை நம்பும்? சிஸ்டரை நம்பும். ஆனா நான் சொல்றது மாதிரி நீங்க பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்பா பார்த்துக்கிடுவா. எல்லா இடமும் நான் கூட போக முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அவர் நடத்தினால் நாம் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். நீங்க அழைத்தால் அவர் உங்களோடு கூட வருவார். நீங்க வேண்டானா அவர் போயிடுவார். உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடி எப்ப என்கிட்ட வருவாருன்னு முழங்கால் யுத்தம் செய்கிற ஸ்திரீகள் அநேகம் இருக்கிறார்கள். அவர் உன் கண்ணீரை காண்கிற தேவன். உன் உள்ளந்திரியங்களில் என்ன நிறைஞ்சிருக்குன்னு அப்பாவுக்கு தான் தெரியும். கவலையா, கண்ணீரா, துக்கமா, என் கர்த்தர் மாற்றுவா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். அல்லேலூயா. நான் 3 வார்த்தை சொன்னேன்ல, சின், ஷாலோம், செஃபா. 3 நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டில் செஃபான்னா ஹீப்ரூல அபண்டன்ஸ் அர்த்தம். அபண்டன்ஸ்னா பெருக்கம். என்னது? இயேசுக்கு மட்டும்தான் முடியுமோ? அவர் சொல்வார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும். நான் அப்படிதான்ப்பா நம்புறேன். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க இல்லை ஏசப்பா, அப்ப எனக்கும் இது செய்ய நீங்க அதிகாரம் தாங்க ஏசப்பா. அங்க போயிட்டு எனக்கு எல்லாம் முடியும், நான் எங்கேயாவது போனா நான் யாருன்னே காட்டி என் பாட்டு போயிட்டு வந்துடுவேன். ஆனா சிலர் கண்டுபிடிச்சு கேட்டா தேவைப்பட்ட இடத்துல ஜெபத்தை பண்ணுவேன். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா தானால கூப்பிடுவாங்க, எனக்கு தெரியும். அதனால போய் ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேயரை பண்ணிட்டு வருவேன். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வல்லமையான அற்புதங்களை செய்வார். அவர் கிரியை நடப்பிக்கணும். என்னட்ட இருந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் வாழ்றது ஒன்றும் பெருசு இல்லை பாருங்க, நான் வஸ்திரம் தரிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆண்டவர் என்னிலிருந்து செயல்பட வேணும். யார்கிட்டேருந்து? சொல்லுங்க சொல்லுங்க. என்னிலிருந்து ஆவியானவர் கிரியை செய்யணும். நீங்க கிரியை செய்ய இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா பாருங்க. 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா, எல்லாரும் சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல. ரொம்ப ஈஸி பாருங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சுகமாக இருக்க முடியும். இவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஆத்மா இருக்குல்ல. யாருக்கெல்லாம் ஆத்மா இருக்கு? நேற்று நான் வெளியே நின்று அப்போ பாஸ்டர் கேட்டார், எல்லாருக்கும் இருதயம் இருக்கான்னு. எனக்கு அப்போ சிரிப்பு வந்தது. இப்போ நான் கேட்குறேன், எங்கள்கிட்ட ஆத்மா இருக்கா? சரி, வயிறு பசிச்சா சாப்பிடுவோம், அப்படிதானே? சிலர் பசிக்காமல் இருந்தாலும் கிடச்சி இதெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க? அப்படி பார்த்துட்டு இல்லையா? இல்லையா சொல்லுங்க. நான் எப்போ கிடைச்சாலும் இந்த இதை தூக்கி வச்சு என்ன செய்வேன்? படிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும். இல்லையில தூக்கம் வரலானாலும் பைபிள் தான் படிப்பேன், தூக்கம் வந்தாலும் பைபிள் தான் படிப்பேன். ஆமாம். கொஞ்ச நேரம் ஏதாவது தூங்கிக்கிடுவேன். இல்லையா சொல்லுவான். அப்போ எப்படியோ ஆத்மாவுக்கு தேவையான உணவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுருவேன். எதனாலன்னா ஆண்டவர்கிட்ட குறைஞ்சது 5 மணிக்கு ஒரு பைபிள் படிக்க சொன்னார். சொன்னேன் உங்கள்கிட்ட? சொன்னா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மாவுக்கு இந்த சிக்கன், மட்டன், பிரியாணி, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு என்னதான் பிடிக்கும்? சத்தான உணவாகிய வேத வசனம் பிடிக்கும். ஆத்மாவின் வாழ்வே வாழ்வு. ஆத்மாவுக்கு வசனத்தை கொடுத்து நல்ல ஜெப ஆவி உள்ள இருந்தா ஆத்மா வாழும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை. எங்க என்ன கேட்கலையே? நல்லா 3 நேரம் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும். 3 நேரம் வசனத்தை படிச்சீங்கன்னா அவையும் ஆத்மாவும் சரீரமும் அழகா இருக்கும். ஆமாம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்படின்னா என்னது? வார்த்தை கிடைச்ச உடனே என்ன செஞ்சேன்? சொல்லுங்க. சாப்பிட்டேன். அது என் ஆத்மாவுக்கும் இருதயத்துக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருந்து. எப்படி இருந்து? கொஞ்சம் தாண்டி படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல இருந்தேன். எப்படி இருந்து? இவர் ஒழுங்கா சாப்பிட்டதுனால உங்க சரீரத்தை இப்படி கை வச்சு பாருங்க. முதலாவது என்ன இருக்கு பிள்ளை? என்ன இருக்கு? துவாலு. துவாலை தாண்டி என்ன இருக்கு? மாமிசம். அப்படிதானே? அதுல நரம்புகள் எல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? எலும்பு.
இவர் போட்ட உணவு எல்லாத்தையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆவி எலும்புகளுக்குள்ளால எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளால அடைபட்டு எரிகிறதா இருந்தபடினால் எரேமியாவின் வார்த்தைகள் ஜனங்களை அசைத்தது. எரேமியாவின் வார்த்தைகள் ஜனங்களை விறகாய் மாற்றிட்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? சாப்பிடாட்டியும் பரவாயில்லை. நான் சொன்னேன் சாப்பிடாம இருக்காதீங்க. எனக்கு அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் இருந்துருவேன் நிறைய நாள், நீங்க இருந்துக்கிட மாட்டீங்க. அப்புறம் நோய் வந்து கொண்டு போன இந்த ஒரு கிறுக்கி சபைக்கு வந்தா பாருங்க, சொல்லிட்டு போய் என் பொண்டாட்டி ஒழுங்கா தின்றதே இல்லை. நீங்க நல்லா சாப்பிடுங்க. 3 நேரம் இந்த பைபிள் என்ன செய்யுங்க, படிப்பீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி கடைக்கு போனால் 100 ரூபாய்க்கு ரீடிங் கிளாஸ் இருக்கு. எத்தனை ரூபாய்க்கு? நீங்கள் ரொம்ப ரூபாய்க்கெல்லாம் வாங்காண்டா, 100 ரூபாய்க்கு ஒரு ரீடிங் கிளாஸ் வாங்கி பைபிள் படிக்கிற நேரம் மட்டும் என்ன செய்யலாம்? சொன்னேன் 1 மணிக்கூர் குறைஞ்சது படிக்கணும். இங்கே ஒரு கையும் வந்த மாதிரி இல்லை. இனி ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே 3 நாள் பிரசங்கம் பண்ண யாராச்சும் படிக்கிறாங்களான்னு யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? சரி, உங்களை எத்தனை பேர் டெய்லி 1 மணிக்கூர் இனி படிப்பீங்க பைபிள்? 1 2 3 4 5 போதும். ஒரு ஆள் படித்தாலே எனக்கு சந்தோஷம். டெய்லி 1 மணிக்கூர் படிங்க. தசம பாகத்தை ஆண்டவர் கொடுங்க. ஒரு நாள் 24 மணிக்கூர் இருக்குதா, அதுல 10ல் 1 எவ்வளவுன்னு பார்த்து வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் பாடவும் ஆண்டவர் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா பாருங்க. ஆண்டவருக்கு கால்குலேஷனே வித்தியாசம். எவ்வளவு ஆறு பார்க்குறீங்க இல்லை? நதி பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய நதிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். டூர் எல்லாம் போகும்போது பார்த்துருக்கோமா? எல்லா நதிகளையும் சுற்றி பொன் விளைகிறதா? ஆனா ஆண்டவர் ரன் பண்ண வச்ச அந்த நதி, பைசோன் ஆற்றை ஆவிலா தேசம் சுத்தி ஓடின நதி பொன் விளைய வைத்தது, பிதலோகு விளைய வைத்தது, கோமேதக கல்லு, இன்னைக்கு பயன்படுத்துற கோமத்சன் ராசி கல்லு என் ஆண்டவர் தான் ஏதேன்ல விளைய வச்சா. கை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர் பெருக்கத்தின் ஆண்டவர், செழிப்பின் ஆண்டவர், கிருபையின் ஆண்டவர், அற்புதங்களின் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. அவர் உங்களை என்னையும் நல்லா வைப்பார். நம்பிக்கை இருக்கா? நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்துங்க. கத்த உன் புருஷனையும், நீங்க உன் பொண்டாட்டின்னு சொல்லுங்க. கத்தர் உன் புருஷனையும் கைதரம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? உன் பிள்ளையும் நல்லா வைப்பாரு, ஆசீர்வாதமா வைப்பாரு. நீ நல்லா இருப்பா. சொல்லுங்க. முன்னாடி ஸ்கூலுக்கு நான் போகும்போது ஸ்கூட்டியில் போவேன். டக்குன்னு நல்லா இருப்பான்னு சொன்னோன்னே இந்த இவங்களை எமிமா அவங்கள போல ஒரு பாட்டி அடிக்கடி வெளில வரும். நான் பைக்கில் வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த காய்கறியை மட்டும் சாமியார் படம் ஜங்ஷனில் வச்சுட்டு வருவியா மக்கா அப்படி கேட்க. நான் சொன்னேன் அதை மட்டும் எடுத்து வைக்கணும், நீங்களும் ஐயே வார குட்டியா இல்லைன்னு சொல்ல நான் ஒத்தைக்கு தான் போவேன், தள்ளி இட்டுருவேன் பாட்டின்னு. எப்படி? நான் தள்ளி போட மாட்டேன் யாருங்கன்னு. உன்னை நம்பி வார மக்கா அப்படின்னு. பிறகு நான் கொண்டுட்டு வந்ததில்லை, நீ நல்லா இரு மக்கான்னு. நான் என்ன செஞ்சேன், வார வழியில் ஒரு லிஃப்ட் கொடுத்தேன், சாணத்தை கொண்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அது மாதிரி பஸ்ஸில் போகும்போது மேலே இருந்து மீன் பாத்திரத்தை இறக்க முடியாமல் காய்கறி முன்னாடி அப்படி தானே கொண்டு போவாங்க, பார்த்துட்டு இல்லையோ பஸ்ஸில் கேட்பாங்க. அப்போ பையன் ஒரு கை இப்படி குட்டியா எப்போ நாரதுட்டின்னா என்ன நார்னா போட்டு தூக்கி கீழே கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லிச்சு போவாங்க, நீ நல்லா இரு மக்கானே. அதனால தான் நான் நல்லா இருக்கேன். சின்ன சின்ன உதவிகள். என் சின்ன ஆண்டவர் அல்ல, அவர் பெரிய ஆண்டவர். எந்த சின்ன இதயம் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், அவர் வாழ்ந்திட இடமும் கொடுத்து விட்டேன். சொல்லுங்க. எந்த சின்ன இதயம், எந்த சின்ன இதயம் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன், அவர் வாழ்ந்திட இடமும் கொடுத்து விட்டேன். சந்தோஷம் என்னில் வந்ததே, நானும் பாடியே மகிழ்ந்திடுவேனே. சந்தோஷம் என்னில் வந்ததே, நானும் பாடியே மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா. உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த புத்தகமும் அபிஷேகமும் மட்டும் போதும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாடு தானா வரும்? வராதோ? வராதோ? பிள்ளைக்கு தேவையான பணம் தானால வரும், படிப்புக்கு தேவையான இடம் தானால வரும். ஏன்னா நீ பிடிச்சிருக்கிறது ஒரு எம்எல்ஏ எம்பியோ ஒரு மினிஸ்டரோ கிடையாது. நீ பிடித்திருக்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலான பெரிதான மலை அளவு நம்பக்கூடிய பெரிய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா. ரோமர் கிழந்து 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:12 வாசிமா. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்யம் பண்ண மாட்டார். யாரா இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர்னா ரிச் லார்ட். யாரு சொல்லுங்க?
எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் வேணா கொஞ்ச நேரம் கூட. எவ்வளோ நேரம் பாஸ்டர்? மணியை பாருங்க சீக்கிரம். அப்போ அவ்வளோதானே, ஒரு அலையிலையா சொல்லுவோமா? பாருங்க, நான் இப்போ அவர் யாரா இருக்கிறார்? நீ ஜெகதாவா இரு, இல்லை நீ ஆரோன் பாஸ்டரா இரு, இல்லை எமீமா அம்மாவா கூட இருந்துட்டு போ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூதனா இருக்கட்டு, ஜெகதாவா இருக்கட்டு, செய்தி கேட்கிற யாரோ ஒருத்தங்களா இருக்கட்டு, டிஃப்ரெண்டே கிடையாது. நான் யாரு? ஐஸ்வர்யா அப்படின்னா எனக்கு எந்த குறைவும் இல்லை. எல்லாமே அவர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். ஒரு அலையிலையா சொல்லுவீங்களா? சத்தமா அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ யாரையாவது உனக்கு எட்டாதுமான பெரிய கை தூக்கி, 2 கை தூக்கி, பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும், எனக்காக யுத்தங்கள் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தங்கள் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் கடையில் போனா கிடைக்கும். சிரிப்பு கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. நீங்க வேணும்னே சிரிக்காம இருக்கிறீங்க ஒரு சிலர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆவியின் நிறைவு என்று சொல்வது சந்தோஷம் மட்டுமே. பாடுவீங்களா? சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். கைதட்டி சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் சந்தோஷமாயிருப்பேன் எப்பொழுதும். He is rich in your anointing. உன்னுடைய அபிஷேகத்துல கூட அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தாவீது ஆடுதான் மேய்ச்சான். என்ன மேய்ச்சான்? ஆடு மேய்ச்சவன் அரசனாக முடியுமா? அவனை ஆண்டவர் கரவல் ஆடுகளின் பின்னாக நடந்த தாவீதை எடுத்து அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வைத்தார் என்று சொன்னார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எந்த சந்தேகமும் இல்லை, உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் மாற்றுவார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவோம். எதுவரை வறட்சி இருக்கும் தெரியுமா? எதுவரை வறட்சி இருக்கும் தெரியுமா? வறட்சி எதுவரை இருக்கும்? ஆவியானவர் வர்ற வரைக்கும் தான் வறட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:15 வாசிக்கிற பொழுது, until the spirit is poured upon us from on down. எங்கே வரணும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். The wilderness become a fruitful field. வனாந்தரம் செழிப்பாமா, அவாந்திர வெளி காடாமா. வனாந்தரம் செழிக்கணும்னா ஆவியானவரை கையில் எடுங்க, ஆவியானவரை கொண்டே நடைங்க. உங்க பர்சன் நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, உங்க தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்படும். கிடைக்காத பொழுது பரலோகம் உங்களுக்காய் திறக்கும். அல்லேலூயா. பரலோக கவனம் உங்க பக்கம் திருப்பப்பட்டனா நீ வேண்டிக் கொள்வதை எல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபத்தை கேட்டு பனிமழை நிறுத்துகிற தேவன் என்னுடைய தேவன். எப்பொழுதெல்லாம் நாம் அவருக்கு உண்மையாய் இருந்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வானத்தை திறக்கிறவர் என் அருளாதர் இயேசு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 44:3 படிச்சீங்கன்னா உங்க சந்ததியின் சந்தானத்தையும் பற்றி சொல்லியிருக்காரு. வாசிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல என் ஆவியையும் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், ஒரு டாக்டர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவன் பிள்ளைய யாரா தான் மாத்துவாரு. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. கடைசி அடுத்து யார் தான் தொடரணும்? சொல்லுங்க. மேக்சிமம் பாஸ்டர் பிள்ளைய பாஸ்டர் தான் ஆக்குவார். ஆனால் சில பாஸ்டர் அப்படி இல்லை, பிள்ளைய டாக்டர் ஆட்டம் என்ஜினியர் ஆட்டம் ஆக்கி ப்ளஸ் பாஸ்டராக வச்சுருப்பாங்க. கரெக்டா இல்லையோ?
அதுதான் நல்லது. மிஷினரி ஊழியத்துக்கு போறவங்க சொல்றாங்க வெறும் 3000 ரூபாய் தாரான் மிஷினரி, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அதனால என்கிட்ட இருக்கிற எல்லா குழந்தைகளையும் IAS-ஆ IPS-ஆ அப்படி மாத்தி அவனை மிஷினரியா வைப்பேன். அப்ப அவன் சந்தோஷமா ஊழியம் செய்வான். ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா குறைவுகளோடு ஊழியம் செய்ய அழைக்கவில்லை. என் ஆண்டவர் நிறைவுக்கு நேராய் நடத்துகிறவர், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறவர், ஐஸ்வர்யத்துக்கு நேராய் நடத்துகிறவர். அவருடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும்தான் வெறுமையும் வனாந்திரமும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். யோவான், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கு. நான் சொன்ன வறட்சி எது வரைக்கும்? ஆவியானவர் வரும் வரைக்கும். சொன்ன ஆவியானவரை எப்படி கூப்பிடணும்? வரும். Welcome Holy Spirit, bigger with your presence. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வீட்டுல தூங்க போகும்போது பாடிட்டு தூங்குங்க. காலைல எழுப்பி வெளியில போகும்போது பாடிட்டு போங்க. எங்க போனாலும் உங்க காரியத்தை அப்பா வாய்க்க பண்ணுவான். அல்லேலூயா. நான் எங்க போனாலும், அது ஹாஸ்பிட்டல், அது தப்போ சரியானு எனக்கு தெரியல, ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், ஒரு அதிகாரியப்பா, எங்க போனாலும் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன முன்னாடி விடுவார். எதனால கேட்பாங்க, நீங்க ஜெகதா தானே? அது ஒருவேளை 10 பேர் நிக்கிற இடத்துல நான் முன்னாடி போறது தப்பா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் போயிட்டு என்ன செஞ்சிருவேன். அதுக்கு ரீசன் நான் இல்லை, என்னோடு கூட வருகிறவர், என்னோடு கூட நடக்கிறவர், உன் வழிகளில் எல்லாம் கூட வருவேன் என்று சொன்ன ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது 63:1 சொல்லுவார் தெரியுமா? அழகான வசனம், அதை படிங்க. சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன். எப்படி? இதுதான் சின்ன குழந்தைங்க செல்லம் தெரியுமா? நம்ம அந்த குழந்தைங்கடையே இதுவும் அப்பா இல்லை, ஏன் அப்பா? அந்த குழந்தை அது வரைக்கும் சும்மா அப்பா அப்படிதான் சொல்லும். நம்ம போய் போட்டிக்கு போனோம், அது என்ன சொல்ல தெரியுமா? போட்டிக்கு எனக்கு அப்பா. யாருக்கு அப்பா? இன்னும் 2 தடவை கூட நீங்க சொன்னா நமக்கு அடியும் விழும். பிறகு எனக்கு அப்பான்னு சொல்லலாம். எப்படி சொல்லும்? அது மாதிரி தாவீது சொல்லார், தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடுவேன். சொல்லுங்க, தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடுவேன். எப்ப தேடணும்? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இரவும் பகலும் அவரை நாம் தேடுவது போல அதிகாலையிலும் அவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆனந்தமாய் இருக்கும். அந்தந்த நாளின் தேவைகளை அந்த அதிகாலை நேரம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கர்த்தர். நமக்கு நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து வழங்குவார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்படி தாவீது இருந்தனாலதான் தாவீதுடைய பாத்திரம் கேட்கல. தாவீதுடைய பாத்திரம், உங்க பாத்திரம் நிரம்புமா? இன்னைக்கு ஏன் பாத்திரம் கண்டிப்பா நிரம்புன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இயேசுடைய அபிஷேகம் எப்போதும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. இயேசுவின் அபிஷேகம் நான் உங்களை வாசிக்க சொல்லலை, டைம் இல்லை, நானா சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுவின் அபிஷேகம் எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருந்து? எப்பவும் நிரம்பிக்கிட்டே இருந்து, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது, நன்மைகளால் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது, அற்புதங்களால் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இவர் எப்பவும் உள்ளான மனுஷனை நிறைவா வச்சிருந்தார், ஜெபத்தினாலையும் உபவாசத்தினாலையும். இந்த உலகத்துல அதிகமா ஜெபிச்சவர் யார் தெரியுமா? கொஞ்ச நாள் வாழ்ந்ததும் அவர் தான். நிறைய ஜெபிச்சதும் என் அப்பா தான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? லூக்கா சுவிசேஷம் 21:37 நீங்க படிச்சுக்கும் போது, and every day he was teaching in the temple. எல்லா நாளும் எங்க போய் உபதேசம் பண்ணுவாரு? சர்ச்ல. அதுக்கப்புறமா but at night he went out and lodged on the mount called Olive. ஒலிவ மலையில, எந்த மலையில போய் தங்கிடுவார். ஒலிவ மலை ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? இன்னைக்கு அழகா இருக்கும். அன்னைக்கு இருட்டு, மிருகங்கள் எல்லாம் இருந்து. எதுக்கு போனார் தெரியுமா? அங்க பிரசன்ஸ் இருக்கும், அங்க சத்தம் இருக்காது, தனிமை இருக்கும். பகல்ல செய்த அற்புதங்கள்னால என்ன குறைஞ்சிருக்கும்? வல்லமை குறைஞ்சிருக்கும். இயேசுக்கு வல்லமை குறையுமா? சிஸ்டர் போய் சொல்றாங்க. இயேசுக்கு வல்லமை குறையுமா? என்னட்ட சொன்னார் குறையும். எப்படி சொன்னாருன்னா, இந்த வேத அதிகாரங்கள் இதெல்லாம் படிக்கும்போது அற்புதங்கள் நடக்கும் பாருங்க. அந்த அற்புதங்கள் முடிஞ்சப்பறம் அவர் எங்க போறாரு நீங்க படிங்க, உங்களுக்கு புரியும்.
5 2 மீன் 5000 மாத்துவார், அடுத்து ஜெபிக்க தான் போவார். எங்க போவார் சொல்லுங்க? பெருக்கம் உண்டாக உண்டாக என்னுடைய வல்லமை குறையக்கூடாது என்று அன்றாடம் தேவ சமூகத்தை, பிதாவின் சமூகத்தை தரிசித்தவர் என் அருளாதரே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? மோசேட்ட சொல்லுவார், அதிகாலமே என் சமூகத்தில் வா. எப்போ? பிதாவின் சமூகம் நான் வந்தேன், இந்த முகத்தை பிரகாசியும். சொல்லுவீங்களா? பிதாவின் சமூகம் நான் வந்தேன், இந்த முகத்தை பிரகாசியும். அதிகாலமே எழுந்து வந்தேன், உந்தன் சமூகம் நாடி வந்தேன், உந்தன் சமூகம் நாடி வந்தேன். ஏன் ராத்திரி, ஏன் நைட்டு போனாரு சொல்லுங்க? பிதாவோடு தனிப்பட்ட ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள, வானத்தின் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள, ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு யூனிவர்சல் எனர்ஜி, பிரபஞ்சத்தின் அதிகாரத்துவமான வல்லமை நிசப்தமான நேரங்களில் பெற்றுக்கொள்ள, தேவனோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள, வல்லமை அதிகப்படுத்திக் கொள்ள அவர் அங்கே சென்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா? எனக்கு பார்வையில் அவர் ஜெபம் பண்ணாரோ போயிருந்தாரோ, மொத்தத்துல அவர் தன்னை தியாகம் பண்ணினார், இரவுகளை தியாகம் பண்ணினார், பிதாவோடு கூட இருந்தார். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எத்தனை இரவுகள் நான் என் தேவனோடு கூட இருந்தேனோ, அந்த நாளுக்கான அற்புதங்களை அநேகருக்கு பெற்றுக் கொடுக்க என் ஆண்டவர் கிரியை செய்தார். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. எங்க உட்கார்ந்தாலும் ஆண்டவரை பற்றி மட்டும் பேசுங்க. சில இடத்துல போய் பாருங்க, உட்கார்ந்தாலே அடுத்தவங்களை பற்றி தான் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இருந்தா டக்குன்னு என்ன செஞ்சிருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு சாதனத்தை மறந்து வச்சுட்டு வந்து நான் எங்க போறேன், எடுக்க போறேன்னு போயிடணும். அந்த இடத்துல ஆமா சாமி கொட்டுறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி, 5 விசுவாசியா சேர்ந்தா ஒரு பாஸ்டர் வறுத்து எடுத்துருவாள். எப்படி எடுப்பாளாம்? வறுப்பாளா இருக்கும் வாயினால. புரிஞ்சுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடுத்தவங்களை பற்றி பேசுற இடத்துல நான் நிக்க கூடாது. நான் எங்க நிக்கணும்? தேவ சமூகம். உடனே ஓடிடுங்க. இல்லையா பொய் சொல்றது தப்பே இல்லை. அந்த இடத்துல என்ன பாஸ்டர் இப்படி இவங்க கூட இருந்து வாயில வந்த கதையெல்லாம் கேட்டு நானும் ஆமா பாத்தியா அவ அப்படித்தான், அவ எப்படித்தான், நீ கண்டியா, நீ காணவே இல்லை, பொய் சொல்லாத. அந்த இடத்துல இங்க பாரு, நம்ம வேற யாரையும் பற்றி பேச, நம்ம உன பிள்ளையை பற்றி சொல்லு, என்னை பற்றி நான் சொல்லி பாருங்க. 4 நாள் கழிச்சு அவங்க யாரை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை கண்டாலே வழியில நிக்க மாட்டான். ஏன்னா இவள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இவ பதிலே என்ன செய்ய மாட்டான். நான் அப்படிதான், என்னை பற்றி கேட்டா ஆமா, அடுத்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நேரம் அது போட்டா பைக்கை நிறுத்தி கேட்பாங்க கதை. ஆமா, இன்னைக்கு கூட ஒரு ஆள், உங்களுக்கு கன்வென்ஷன் நடக்குல்ல, ஆமா ஆரன் பாஸ்டர் தானே, ஆமா அங்க இப்படி ஒரு காரியம், அப்படி என்ன காரியம், அங்க காரியம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வரும் ஒரு பாஸ்டர், அங்க காரியம் எல்லாம் இப்படிதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன இப்படிதான் சொல்லுவாங்க. அதான் நமக்கு தெரியாதா மனுஷன் இப்படி? அல்ல, எந்த மனுஷனுக்கு அதையும் கேட்கப்படாது. டைம் கிடைக்குதா தேவ சமூகத்தில் உங்களை அடக்குங்க, தேவ சமூகத்தில் முடங்குங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். மத்தேயு 6:6 படிச்சீங்கன்னா, ப்ரே டு யுவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் சீக்ரெட். எங்க இருக்கிறாரு? அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆரோன் பாஸ்டர் எத்தனை நாள் அந்த ரங்கத்துல தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்திற்காக, சபைக்காக முழங்கால் போட்டு அடி வச்சிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும், அவர் மனைவிக்கு தான் தெரியும். உண்டாமா? கண்ணீர் விட்டுருக்கீங்களா இல்லையா? கண்ணீரை காண்பவர் பிள்ளைகளுக்கு களிப்பை கொடுப்பார். பிள்ளைகளின் காலங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு கலிகூறும் கிருபைகளை தருவார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா மத்தேயு 6:9 வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father in heaven, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போன உடனே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே. பவுல் சொல்வார், நான் பாவிகளில் பிரதான பாவி. என்ன பாவி? என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தபடி தான் அவருடைய அபிஷேகம் வர்த்திக்கப்பட்டது. மத்தேயு 4:1-2 படிச்சீங்கன்னா, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வாசிக்கலாம். மத்தேயு 4:1-2. பிசாசினால் போதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. யாரால?
ஆவியானவர் யாரால? அப்ப ஆவியானவர் யாரதான் கூட கூட்டிட்டு போனோம்? ஆவியானவர். லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. லூக்கா 4:1-2. இதுதான் மேட்ரு. இயேசு எப்படி இருந்தாரு? நிறைஞ்சிருக்கணும். எப்படி இருக்கணும்? வேற கதையெல்லாம் கேட்டா நிறையாது பாருங்க. எனக்கு அப்படிதான். இந்த சத்தியத்தை நிறைய நேரம் படிச்சா என் பாத்திரம் ஹாப்பியா இருக்கும். ஆமா, அடுத்தவங்களுக்காக மணிக்கணக்காக ஜெபம் பண்ணா இந்த பாத்திரம் ஹாப்பியா இருக்கும். அந்த காரியத்துக்கு நல்ல செய்தி வந்துன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாத்திரம் நிரம்புவதற்கு கர்த்தர் கிரியை செய்யணும். மத்தேயு 1:20 படிச்சீங்கன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள் கர்ப்பவதியானது பரிசுத்தாவினால் உண்டானது. எப்படி சொல்லுங்க? பரிசுத்தாவினால் உண்டானது. லூக்கா 1:35 படிங்க. லூக்கா 1:35. பரிசுத்தாவி உன்மேல் வரும், பரிசுத்தாவினுடைய உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். என்ன நிழலிடும்? படிங்க அத. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதனால உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்? பரிசுத்தமான பிள்ளை. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஒரு சகோதரர் பாருங்க, ஒரு 14 வருஷமா குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? அவர் ஜெபிக்கிறார். ஒரு 2-3 வருஷம் வந்தார், குழந்தை இல்லை. அவருக்கு மனம் வெறுத்து. நான் சொன்னேன் ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அப்போ திடீர்னு ஒரு நாள் கொஞ்ச நாள் வரல, திரும்ப ஒரு நாள் கூப்பிட்டேன். அப்போ வந்தாங்க. அப்போ ஒரு சின்ன ப்ரேயர் நடந்த ஸ்பெஷல் மீட்டிங். நான் ஜோம் பண்ணேன். அவங்க ஒய்ஃபு குறுக்கில் கை வச்சதும் ஒரு அலறலாங்க. அதோடு அவங்கள்ட்ட இந்த கட்டு விட்டுது. ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்து அவர் சொன்னார், என் வீட்டுக்குள்ளே ஒரு புறா முதலாவது வந்தது என் பெட்ரூமில், பின்னாடி இயேசு வந்தார், அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ள கர்த்தர் கற்பத்தின் கனியை தருவார் என்று இன்னைக்கு 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்போ அந்த குழந்தை யார் கொடுத்திருப்பா? பரிசுத்தாவியான உண்டானது, பரிசுத்தாவியினால் உண்டானது. என்னிடத்தில் இருப்பது பரிசுத்தாவியினாலே கர்த்தர் தந்தது அப்படின்னு அவரே சொன்னார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, லூக்கா 1:41 வாசிக்கும் போது எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்தலின் சத்தம் கேட்டவனே அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பால் துள்ளிட்டு. பரிசுத்தாவினால் யோவான் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாயானனால அந்த வாழ்த்து அவரை அபிஷேகம் பண்ணிட்டு. லூக்கா 1:44 படிப்பீங்களா? நீ வாழ்த்தின சத்தம் காதில் கேட்டு விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. தாயே நிரப்புது, பிள்ளையே நிரப்புது. இதுதான் அபிஷேகம். அப்ப நம்ம அபிஷேகம் எப்படி இருக்கணும்? நிரம்பணும், களையணும். எப்படி சொல்லுங்க? அபிஷேகம் நிரம்பி களைஞ்சா கண்டிப்பா உங்க பினான்சியல் பிளாக்கேஜஸ் எல்லாம் உடைஞ்சி அதுவும் நிரம்பி வழி. பாட முடியாதவனை பாட வைப்பார், பேச முடியாதவனை பேச வைப்பார், நடக்க முடியாதவன் நடக்க வைப்பார். அதுதான் என் கர்த்தருடைய அபிஷேகம். கைதட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த நிறைவு தான் இயேசுவுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவர் பிறக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மேல் வீட்டறையில பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். அந்த இடத்திலே அந்த இடம் அசையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அக்கிரமமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லாருக்கும் காணப்பட்டு அவர்கள் மேல் வந்தமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல்ல வார்த்தைகளின்படியே வரங்களின்படியே அபிஷேகத்தில் நிரம்பி பாசைகளை பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?